ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா தனுசு மூலம் அந்த வீட்டில் மூத்தவரோ மூத்த பொண்ணுக்கோ இருக்குன்னாக்கா மொத்தத்தையும் டிலே பண்ணி விட்ருவோம். யாருமே மேரேஜ் பண்ண விடாது. சில பேர் அது மாதிரி தான் இருந்ததுன்னா கூட சில பெரிய ஆளுங்க விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணி விட்ருவாங்க. அது இன்னும் பிரேக்கு சரியான பிரேக் அடுத்து ஃபஸ்ட்டுக்கு நடக்காது, தட்டி போயிடும். அதை செய்யக்கூடாது. அவங்க பண்ணிட்டு தான் வரணும், தாமதம் ஆக்கும். அப்போது ஒரு வீட்டில் 2 இருந்தால் 1 இருந்தால் கிடையாது. நான் இப்போ பேசுகிறதெல்லாம் எல்லாமே 2 இருந்தால் தான். நீங்கள் உடனே தனுசு மூலம் தான் உடனே பிரச்சனை தாமதமாக நினைக்காதீங்க. 2 பேர் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா பண்ணோம். இல்லையா அந்த வீட்டுகிட்ட ஒரு ஆளை நவுத்தி விட்டோம். அந்த வீட்டில் இருக்க விடாது. ஐயோ வெளியே போகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. வெளியே தான் போகணும். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேலைக்குன்னு சொல்லிவிட்டு லாங்கில் இருக்கணும். அவங்க டூ ஃபார் இருக்கணும், வேறு ஸ்டேட்டில் இருக்கணும். எப்போயாவது இருக்கும் வந்துருப்பாலும் பிரச்சனை கிடையாது. ஒரே வீட்டில் 2 பேரும் இருக்க விடாது. ஒன்று திருமணத்தை தாமதமாக்கி விட்டுரும், இல்லைன்னா திருமணத்தையே பண்ண விடாமல் கூட பண்ணிடும். 2 ஆப்ஷன்ஸு. 3வது ஆப்ஷன்ஸு ஒரு ஆளை தானாக தூரம் அனுப்பிடும் வேலைன்ற பேரில். அப்படி அனுப்பிச்சா கூட சந்தோஷப்படுங்க. அது வேறு அனுப்ப மாட்டேதுங்களே. 2 பேருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்களே. ஒரு ஆளை தூக்கி நீங்கள் தனியாக போட்டுருங்க, தனி வீடு அமைச்சு விட்ருங்க. அதுவும் தவறு கிடையாது. அப்படி இல்லைனாக்கா அது 4வது சின்ன பிரிவை நம்மளாம் ஏற்படுத்திடுறது பெரிய பிரிவு. பெரிய பிரிவுன்னு இல்லைனாக்கா சில பிரிவில் பர்மனெண்ட்டாக கூட செஞ்சு விட்ருவோம்.